சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு நல்லா ஜில்லுன்னு குடிக்கக்கூடிய மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜிகர்தண்டா செய்யறதுக்கு பாதாம் பிசின் இதை ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்த பாதாம் பிசின் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரை 100 கிராம் பேனில் டைரெக்டாக சேர்த்துட்டு சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சர்க்கரை இந்த மாதிரி தேன் கலரில் உருகி வரணும். நீங்கள் அனல் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கருகிடும். சர்க்கரை கம்ப்ளீட்டாக உருகிடுச்சு. இதில் சுடு தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தோன்னே மேலே தெரிக்கும், அதனால் ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுடுங்க. வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. சூப்பரான நம்மளோட கேரமல் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பால் 1/2 லிட்டர் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கலக்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஒரு கொதி வந்ததும் இதில் இருக்க இந்த பால் ஏட்டை இது எடுத்து விட்டுட்டே வாங்க. இப்படி எடுத்து விட்டுட்டே வந்துட்டு பால் நல்லா சுண்டி வரும்போது நம்மளுக்கு ரபடி கிடைக்கும். அது ஜிகர்தண்டாக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த பால் கம்ப்ளீட்டாக நல்லா சுண்டி வரட்டும். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கக்கூடிய ஏடை எடுத்து விட்டுட்டே வாங்க. நம்ம சேர்த்துனா 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு ஏடு வந்திருக்கு. நல்லா திக்கான பால் சேர்த்ததுனால எனக்கு இந்த அளவுக்கு ஏடு வந்திருக்கு. உங்களுக்கு தண்ணியான பால் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம ரெடி பண்ண பால் ஏடை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அடுத்து அதே பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். பால் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதில் சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன். அடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேரமல் சிரப் அதையும் 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பால் ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ நம்ம ஜிகர்தண்டால ஊற்றக்கூடிய அந்த கேரமல் பால் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் இறக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அடுத்து வெனிலா ஐஸ்கிரீம் 1 கப். இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் சிரப் அதை இதில் சேர்த்துருங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஐஸ்கிரீமோடு நம்ம கேரமல் சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜிகர்தண்டாக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஒரு கிளாஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் 2 டேபிள் ஸ்பூன், நன்னாரி சிரப் 1.5 டேபிள் ஸ்பூன், நம்ம சுண்ட வைத்த அந்த பால் ரபடி, அடுத்ததான் கேரமல் பால், மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே கேரமல் சிரப். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜிகர்தண்டா ரெடி. மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.